பண்ணிட்டியா? வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா பேசுறேன். இது வந்து 34வது நாள், இது 35வது நாள் இல்லையா? இது 33rd, இது 34. சாரி, இது 33, இது 34. 33வது நாள், 34வது நாளோட பிரெக்னன்சி கார்டு தான் நீங்க பாக்குறீங்க இப்ப. ஓகே, தேங்க்யூ. நான் வந்து இன்னைக்கு இவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க மாமனார் தான் கை கொடுத்தேன். நீங்க தாத்தாவாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சின்சியரா பொறுமையா கூட வர ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து, நான் 2022 பிப்ரவரி மாசம் என் மகள் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு வந்தேன், என்னமா நீ இன்னும் மாசமாக்கல அப்படின்னு ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை கூட உயர்த்தி பேசாத ஒரு அன்பு கருணை உள்ளம் படைத்தவர். தேங்க்ஸ்மா. ஏன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கை கொடுத்தேன்னு இப்ப புரியுதுங்களா? யோசிச்சிருப்பாரு, என்ன தாத்தா வைட்டீங்கன்னு முதல்ல அவர் கை கொடுத்தாரு. அப்படி ஒரு பொறுமை. இவங்களோட பொண்ணுக்கு வந்து ஆக்சுவலி 2022 வந்தாங்க. பட் மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆகுது. ஒரு தடவை மாசமாயி வலது பக்கம் டியூப்ல மாசமாயிட்டாங்க. எக்டோபிக் பிரெக்னன்சி. சோ டியூப் வெட்டி எடுத்துட்டாங்க. இடது பக்கம் டியூப் பார்த்தா பிளாக்கா இருந்ததுங்க. அதனால அந்த இயற்கையா கன்சீவ் ஆக முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லும் போது இவங்க டியூபல் பிளாக்குக்கு ஹோமியோபதி மருந்து எடுக்க வந்தாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பாராட்டணும்னா, ஏதாவது ஒரு குறை இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதை சாக்கா வச்சு இம்மிடியட்டா வேணாம் அப்படின்னு சொல்லி தலாக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு, நியாயமான காரணம் அப்படின்னு இருக்கும்போது கூட கடவுளோட கோட்பாடுகளை கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய 5 நேரம் தொழுகக்கூடிய ஒரு பையனை வந்துட்டு நான் பார்த்தேன். ஒரு கோபம், ஒரு கம்ப்ளைண்ட் கூட இல்லாம அன்போட பொறுமையா வெயிட் பண்ணாரு. இப்பெல்லாம் அவ்வளோ ரீசன்ஸ் டிவோர்ஸ் பண்றதுக்கு, பிரியறதுக்கு அவ்வளோ காரணங்கள் இருக்கும்போது அன்போட அவர் வெயிட் பண்ணாரு. கிட்டத்தட்ட 3 வருஷம் என்ற மருந்து சாப்பிட்டாங்க. பிளாக் சரியாயி எவ்வளவு நாள் பிளாக் சரியாச்சுன்னு பார்த்தோம். 1 இயர் பிஃபோர் 2 வருஷம் மருந்து சாப்பிட்டாங்க. 1 இயர் பிஃபோர் வந்து பிளாக் சரியாச்சுன்னு பார்த்தோம். இந்த 1 வருஷம் குழந்தைக்காண்டி வெயிட் பண்ணாங்க. எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இருந்தாலும் நீங்களும் மருந்து சாப்பிடுங்க. கணவன் மனைவி சேர்ந்து சாப்பிட்டதான் நான் சீக்கிரம் மாசமாக்குவேன், அப்பதான் என்னால ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னோன்னே அவர் வந்து எதுவுமே செகண்ட் தாட் போல. நீங்க கேட்ட துவாஸ் பிரேயர்ஸ்ல ஒரு அருமையான மருமகன் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. நீங்க ரிலேட்டிவா? மாமாவே. அதனால இவ்வளவு அன்பாந்தீங்கன்னா நிஜமாவே ஒரு நல்ல பையனாப்பா? நல்ல பையன். அவர் சொல்றாரு, இல்ல அதனால இல்லையா, உண்மையாவே அவங்க வந்து ரொம்ப நல்ல பையனா, அதனாலதான் அவங்க மகளுக்கு அவர் கல்யாணம் பண்ணிருக்காரு. பட் இருந்தாலும் சின்ன வயசுல பார்த்திருப்பாரு, அவர் வளரும் போது ஒரு நல்ல பையனா இருக்கான், ஓகே நம்ம ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும் நினைச்சுதான் கல்யாணம். சின்ன வயசுல பார்க்கும்போது இது செட் ஆகாதுன்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டாரு. அதனால இவ்வளவு பொறுமையா என்னை எந்த கொஸ்டினும் பண்ணாம என் மேல எப்படி இவ்வளவு நம்பிக்கை, ஏன் இந்த நம்பிக்கைன்னா எனக்கு அது தெரியல. எப்படி ட்ரஸ்ட் பண்ணினா, எல்லாருமே ஒரு வருஷம் வெயிட் பண்ணலாம், 6 மாசம் வெயிட் பண்ணலாம். பட் 3 இயர்ஸ் நான் வந்து உண்மையாவே என்ன நிறைய தடவை நான் ஃபீல் பண்ணுவேன்ப்பா, எனக்கு என்ன தகுதி இருக்கு, எப்படி இவ்வளவு நம்புறாங்க. நான் அப்படி சொல்ல, கடவுளே நான் என்ன ஸ்பெஷலா, எனக்கு எதுவும் ரொம்ப செல்லமா என்ன படைக்கும் போது நீங்க ரொம்ப ஹாப்பி மூட்ல இருந்தீங்களா, என்ன படைக்கும் போது நீங்க ரொம்ப அன்போடு இருந்தீங்களா, என்ன ரீசன் எனக்கு இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்கன்னு. இந்த பிரபஞ்சத்துல, இந்த உலகத்துல இவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து மிகப்பெரிய ஜனங்கள் ஆகணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா நிறைய பிளெஸிங்ஸ் கொடுப்பேன், நிறைய வார்த்தைகள் சொல்வேன், அப்பப்ப என்ன தோணுதோ அதை பேசுவேன். அந்த மாதிரி இவங்களுக்கு கண்டிப்பா கடவுள் வந்து தலைமுறைக்கும் இந்த குழந்தை இல்லைன்ற பிரச்சனை இவங்களோட முடியணும், இவங்க கேட்டு வந்த வரமா இது இருக்கணும், இது ஒரு தவமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இது முட்டலோ இனிமே பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் கல்யாணம் பண்ணா மாசமானோம் அப்படின்னு இவங்க தலைமுறையில இருக்கணும். நினைச்சா குழந்தை பெற்றுக்கிற மாதிரி கடவுளை இவங்களை பிளஸ் பண்ணணும். இனி இந்த மாதிரி காத்திருக்கிறது யாருக்குமே இருக்கக்கூடாது. அண்ட் இவங்க இவ்வளவு காத்திருந்தாங்களே, இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து, சொந்தக்காரங்க வந்து, ஊர்க்காரங்க வந்து, என்ன தவறுலையோ இப்படி குழந்தை பெற்றுக்க இவ்வளவு நாள் கடவுள் காக்க வச்சத பொறுமையோடு காத்திருந்தவங்க, காக்க வைக்கும் போது கடவுள்கிட்ட, ஏன் கடவுள் என்ன காக்க வைக்கிற, நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், எல்லாருக்கும் பிள்ளை கொடுத்த எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லாம கடவுள் மீது நம்பிக்கை வச்சு கடவுள் ஆசீர்வதிப்பார். கடவுள் நிச்சயமா நல்ல குழந்தை கொடுப்பார். நம்மளுக்கு குழந்தை கிடைக்கும்னு நம்பிக்கையோடு துவா கேட்கறது வேற. பிரேயர்ஸ் 2 வகையா இருக்கு. எல்லாருக்கும் பிள்ளை இருக்கு, எனக்கே இல்லைன்னு கேட்கறவங்களுக்கு கடவுள் நீ எனக்கு அப்ப என்ன நம்பலன்னு அர்த்தம். கடவுளை நம்பினா அப்படி கேட்க மாட்டோம்ல, எனக்கும் குழந்தை வேணும், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறது வேற. நீ ஏன் எனக்கு கொடுக்கல, நீ ஏன் எனக்கு கொடுக்கலன்னா, நான் கொடுக்கலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் கொடுக்கல தானே கேள்வி கேட்கிற, எனக்கு குடுன்னு மட்டும் பிரேயர் பண்ணலையே அப்படின்னு கடவுள் வெயிட் பண்ணுவாங்க. என்னோட
புரிதல் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது கூட எனக்கு நல்ல குழந்தைய கொடுங்கன்னு ப்ரேயர் பண்ணா இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துருவாரு. நீங்க எனக்கு ஏன் கொடுக்கல சாமி, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், எல்லாருக்கும் கொடுத்தீங்க எனக்கு ஏன் கொடுக்கலன்னா கடவுள் கன்ஃபியூஸ் ஆயிடுவார். நான் இப்போ கொடுக்கணுங்கிறியா கொடுக்க வேணாங்கிறியா அப்படின்னு. ஸோ ப்ரேயர்ஸ்ல கூட ரொம்ப கரெக்டா ப்ரேயர் பண்ணுங்க. நீங்க என்ன கேட்குறீங்களோ இந்த பிரபஞ்சம் அதுவே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்க கேட்கறத கரெக்டா கேளுங்கன்னு நான் சொல்றேன். நீங்க கரெக்டா கேட்டீங்களா ப்ரேயர்ஸ்? எல்லாருக்குமே கேட்பீங்க. ஆனா நீங்க மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்துட்டு எல்லாருமே எங்களோட ப்ரேயர்ஸ் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பயும் உங்க ஒய்ஃப் சொல்லும் கூட எங்களுக்கு துவா கேளுங்க, நான் அந்த மாதிரி எனக்காக அவங்க துவா கேட்கறேன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் வந்து அடுத்தவங்களுக்காண்டி ப்ரேயர் பண்றோம்னு அது தெரியாது, அது கடவுளுக்கு தெரியும். அந்த அன்பான மனசு, அந்த அன்பு தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. அண்ட் நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா ஒரு டியூப் இல்ல, ஒரு டியூப் தான் இருக்கு. அது பிளாக்னு தெரியும், இயற்கையா மாசமாக முடியாது. நான் பிளாக்க சரி பண்ணுவேன், நீங்க எனக்கு இத்தனை நாள் டைம் கொடுத்தது, இந்த நம்பிக்கை வச்சது, எப்படி என் மேல இந்த நம்பிக்கை வந்துச்சு? உங்க வீட்டுல வேற யாரும் கன்சீவ் ஆகிருக்கீங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் தான் நாங்க வந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்தீங்க. எவ்வளவு நாள் எப்படி நம்புனீங்க? இல்ல, உங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தோம், நிறைய பேர் அந்த டியூபல் பிளாக் வந்து சரி பண்ணிருந்தாங்க. டியூபல் பிளாக் சரி பண்ணிருக்கீங்க போட்டிருந்தீங்க. ஸோ அதனால டியூபல் பிளாக் இருக்கு உங்கள்கிட்ட வந்து. ஆனா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் டியூபல் பிளாக் சரியாச்சு. 1.5 year டியூபல் பிளாக் சரியாச்சு. அப்புறம் வந்து 1.5 year பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணி வெயிட் பண்ணோம். என் மேல உங்களுக்கு இருந்த நம்பிக்கையை விட அந்த உங்க மனசு இருக்குல்ல, நீங்க எல்லாத்துக்குமே வெயிட் பண்ற மனசு, அந்த வெயிட் பண்ற அந்த பொறுமை. இப்ப டியூபல் பிளாக் சரியாயிடுச்சு அப்புறம் கூட பிளாக் சரியாயிடுச்சு ஐஐ பண்ணலாம் இல்ல வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இல்லாம எனக்கே வெயிட் பண்ணாங்க. அதுக்காக கடவுள் இவங்களுக்கு அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட உலகம் போற்றும் பிள்ளை தலைமுறை தலைமுறைகள் பார்க்கும்படியாக வயதாகி ஆண்டு அனுபவிச்சு வயது மூப்பின் காரணமாக தான் இவங்க குடும்பத்துல தலைமுறையில் ஒரு மரணம் இருக்கணுமே தவிர அகாலமா இளம் வயதுல அந்த மாதிரி ஒரு மரணத்தை கூட பார்க்க கூடாது. அந்த மரணத்தை ஜெயிக்கும் குழந்தைகளா இவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கணும்னு நான் ப்ரே பண்ணி பிளஸ் பண்றேன். இந்த பொங்கலுக்குள்ள எத்தனை 2 பேர் 3 பேர் ஆகுறாங்கன்ற நம்மளோட பிரேயர்ஸ்ல இவங்க ஆட் ஆயிருக்காங்க. நிறைய பேர் என்ன கேட்டீங்கன்னா பொங்கலுக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்க? நாங்க வேலண்டைன் டே சொல்றேன். அப்புறம் வேலண்டைன் டேக்கு அப்புறம் என்ன சொல்றீங்கன்னா May 7th என் வெட்டிங் டே வருது, என் வெட்டிங் டேக்குள்ள சொல்லுவேன். அப்படி நான் சொல்லிக்கிட்டே போவேன். நீங்களும் வந்துட்டு எனக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னப்பா உங்களோட ப்ரேயர்ஸ்ல என்னைய வச்சிருங்க, என்னோட ப்ரேயர்ஸ்ல நீங்க இருப்பீங்க. நிச்சயமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க உங்க ஒய்ஃப். என்னோட பிளெஸிங்ஸ் வந்து நீங்க டெய்லி கேட்கணும். நீங்க வந்துட்டு நிறைய ஹாப்பியா உள்ள பக்கத்துல பிரளயமே வந்தா கூட நீங்க பீஸ்ஃபுல்லா பிரெக்னன்சியை அனுபவிச்சு பெற்றுக்கூடா. இந்த உலகத்துல நிறைய பேர் அனுபவிக்கிறது இல்லை. நான் ரொம்ப அனுபவிப்பேன். ஒரு சாரி கட்டினா, ஒரு வளையல் போட்டா, ஒரு வாட்ச் கட்டினா, நான் எது பண்ணாலும் ஒரு சாப்பிட்டா கூட அனுபவிப்பேன். அனுபவிக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து தேடல் இருக்காது, திருப்தி அடையாம அவங்க இருக்க மாட்டாங்க, திருப்தி அடைவாங்க. அனுபவிக்காதவங்க தான் திருப்தியே அடைய மாட்டாங்க. சோ நீ அனுபவிச்சு இந்த குழந்தைய பெற்றுக்கோ. எவ்வளவு நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பேன் இந்த கர்ப்பத்துல ஒரு குழந்தை வரும், ஒரு உயிர் வரணும், அந்த உயிர் வளரணும், அது இப்படி இருக்கணும், எவ்வளவு எதிர்பார்த்திருப்பேன். இந்த கர்ப்பத்துல வந்த இந்த குழந்தை, இந்த கனியை வந்து அனுபவிச்சு நீ வந்து பெற்றுக்கணும். நான் ப்ரே பண்ணிக்கிறேன், பிளஸ் பண்றேன். லவ் யூ ஆல். நன்றி.